உழைத்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. அது இங்கிலீஷ் படித்தாலும் இந்த தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. ஓ சொல்படியே நடந்துக்கிறேன் கேளமா, உன்னைய எப்படி எப்படி ஆக்கணுமோ அப்படி அப்படி ஆக்கிடுவேன். இருக்க வேணும் பொம்பளை, அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. நீ இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ் நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. கொடி பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் கண்டார ஒளி என்ன பாட்டையை மாத்தி விட்டியனே. ஐயா ஐயா என்னைக்கு மொத்த அவசரம் என்னடா இன்னைக்கு என்ன இன்னைக்கு அசிங்கமா பாடுனேன். நல்லா பாடிக்கிட்டு இருக்கும்போது கண்டார ஒளி அவசர ஒளி நல்லா தானே பாடிட்டு இருந்தீங்க. அதாங்க பாடுனேன். கடவுள் என்ன முதலாளி, கடவுள் என்ன கண்டார ஒளி கண்டெடுத்து அவசரின்னு அப்படியா பாடுவாங்க. அந்த பாட்டுல அப்படியே ஐயா இருக்கு. தப்ப தப்புன்னு எடுத்தா தப்புதாமா, தப்ப தப்ப நினைக்காம மனசுல நினைங்க. கடவுள் என்னும் முதலாளி தமிழ் படிச்சிருக்கீங்கல்ல? படிச்சிருக்கேன். கஜட தவற வள்ளினம் இடையினம் மெல்லினம். மல்லினம் மெல்லினம் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. ஆமா இப்ப இருக்கிற பிரித்தெழுது கண்டு. ஆமா இப்ப மணி பிளஸ் மேகலை மணிமேகலை, மணிமேகலை. சண்முக பிளஸ் ராஜா சண்முகராஜா. சக்தி பிளஸ் வேல் சக்திவேல். அதே மாதிரி சுரே பிளஸ் இஸ் சுரேஷ். சுரே பிளஸ் இஸ் சுரேஷ் சுரேஷ். அதே மாதிரி பொண்ணு பிளஸ் மணி பொன்னுமணி. கிருஷ் பிளஸ் நன் கிருஷ்ணன். கிருஷ்ணன். இப்படி பிரித்தெழுது இருக்குல்ல. இப்படி பிரிச்சு பாத்தீங்கன்னா ஆனா இந்த பேரெல்லாம் இப்படி பிரிச்ச ஒரே பப்பூன் யாருன்னா பிரிக்கணுமா? நீங்க மட்டும் தாங்க சண்முகராஜா. சமாளிக்க தெரிந்தவன் சபைக்கு வர முடியும். சத்தம் இல்லாதவன் சபைக்கு வரக்கூடாது. பொதி மூட்டைய தூக்க தெரிஞ்சவன் தான் துவைக்க முடியும். தூக்க தெரியாதவன் போய் ஒரு கழுதைய கூட்டிட்டு போறோம், கழுத மேல பொதி மூட்டைய வைக்கிற அது துவைச்ச துணியா அழுக்கு துணியா நான் பாத்துட்டு இருக்கு. அதுக்கு தெரியாத அஞ்சறிவுல நம்ம மேல எதையோ மூட்டை வச்சிருக்காங்க, நம்ம வேலை சுமக்கிறதுன்னு தெரியுது. அதுக்கு அதனால சுமந்துகிட்டு போகுது. மைக்ல பேசினா எதுல கேக்கும்? குழாயில கேக்கும். குழாயில பேசினா மைக்ல கேட்காது. சுவிட்ச போட்டா எது எரியும்? லைட் எரியும். லைட்ட போட்டா சுவிட்ச் எரியுமா? எரியாது. குழாய திருனா என்ன வரும்? தண்ணி வரும். தண்ணிய திருனா குழாய் வருமா? வராது. பீடி குடிச்சா என்ன வரும்? புகை வரும். புகைய குடிச்சா பீடி வருமா? ஆஸ்துமா தான் வரும். சோறு திண்டா பீ வரும்ல, அந்த பீய திண்டா சோறு வருமா? வருமா? வராது. எப்படியா வரும்? நாங்க உங்க கண்ணால சோற தின்னா பீ வரும், பீய தின்னாத்தா சத்து ஏறும். வைட்டமின் பி. அப்படி வாங்க. மழை நீர்ல இருந்து கிடைக்குதுல வைட்டமின் பி. அது மாதிரி தான் நான் தமிழ் படிச்சு ஏன் கண்டாரொலின்னு ஒண்ணு கேட்டேன். என் தாய்மார் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. கடவுள் என்னும் பிரித்து பார்க்கணும் சுரேஷ். கடவுள் என்னும் கண்டு பிளஸ் அறவே பிளஸ் ஒளி, அதை சேர்த்து சொன்னா கண்டாரொலி வரும். கண்டெடுத்து அவசாரிக்க பஸ்ல போறீங்க, கூட்டமா இருக்கு, கண்டக்டர் லேசா இடிச்சிட்டாரு. இடிச்ச உடனே உங்ககிட்ட என்ன கேட்பாரு? சாரி, ஐ ஆம் சாரி, ஐ ஆம் சாரி, ஐ ஆம் சாரி. அவசரத்துல அவசாரின்னு வந்துரும். அது நியாயமான விஷயம் தான். சூப்பர். பஸ்ல உட்கார்ந்திருக்கோம். பஸ்ல உட்கார்ந்திருக்கையில டீ வியாபாரம் பாக்குறவங்க வடை வியாபாரம் பாக்குறவங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். ஆமா. ஓடும்போது பார்க்க மாட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு நிக்கிறப்ப தான் பார்க்கணும். இப்ப திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா திருச்சி பஸ் நிக்கல சார் சப்பட 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 சார் சப்பட 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 சார் சப்பட 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 சார் சப்பட சப்பட. தூங்குறவனை எழுப்பி கூட கேட்பேன் சார் சப்பட சப்பட சார் சப்பட சப்பட. நமக்கு உடம்புக்கு முடியல இப்ப வேணா. சப்பாட்டா பழமியா? எதுக்கு ஒருத்த வருவியா? நீங்க சப்பட்டான்னு வருவீங்க. எடுத்த ஒருத்த வாழைப்பழம் வித்துக்கிட்டு வருவியா? அவன் ஓட்ட பல்லுக்காரன். சார் வாழைப்பழம்
சார் வாழைப்பழம், சார் வாழைப்பழம், சார் வாழைப்பழம், சார் வாழைப்பழம் வருவேன். எதுல வரும்? வாழைப்பழத்தை பல்லு இல்லையா வாழைப்பழம், வாழைப்பழம். பேச்சு வார்த்தை ஒண்ணுதான், அர்த்தம் ரெண்டா போகும். தமிழ்ல மட்டும்தான் இந்த வார்த்தை அப்படி இருக்கும். இந்த பாட்டு என்ன படம்னு தெரியுமா உங்களுக்கு? விவசாயி படம். இந்த பாட்டு எழுதுனது யாருன்னு தெரியுமா? மருதகாசி. இந்த பாட்டை பாடுனது யாரு? டி.எம். சௌந்தரராஜன். இந்த படத்துல நடிச்சவங்க யாரு? எம்ஜிஆர், கே.ஆர். விஜயா. மக்கள் திலகம். எம்ஜிஆரும் கே.ஆர். விஜயாவும். இப்ப நீங்க கே.ஆர். விஜயா மாதிரி, நான் எம்ஜிஆர் மாதிரி. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்கன்னு கேளுங்க. நான் தப்பா பேசவே மாட்டேமா. என் கூட பிறந்தது ஒரு பெண்ணு. என்ன சொன்னீங்க? ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன்மகனை சான்றோன என கேட்ட தாய் ஒரு பெண்ணு தான். ஆமா. நான் கட்டிக்க போறது ஒரு பெண்ணு தான். ஆமா. உங்களை பெண்களை நான் இழிவா பேசல. சரி. அவசரத்துல இப்படி நீங்க சொன்னீங்கல சப்பட்டாண்டு அவசரத்துல வந்துருது. அவசரத்துல வரலங்க. பஸ் நிக்குது. நிக்கிறதே 5 நிமிஷம் தான். அவனை எழுப்பி சார் சப்போட்டா வாங்குறியான்னு கேக்குறதுக்குள்ள பஸ் போயிடும். அடுத்தடுத்து வியாபாரம் பார்க்கணும் இல்லையா? அந்த வேகத்துல வார்த்தைகள் உச்சரிப்பு மட்டும்தான் அப்படி இருக்கு. டீ வடை முட்டை புண்டா, டீ வடை முட்டை புண்டா, டேய் வடை முட்டை புண்டா அப்படி கேக்குறோம்ல. அப்படிதான் வெள்ள புண்டு விக்கிறேன் வருவேன். வெள்ள புண்டை வெள்ள புண்டை வெள்ள புண்டை வெள்ள புண்டை நாடு புண்டு சாட்டு மலை புண்டை மலை புண்டை வெங்காயம் 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 வெங்காயம். அதே மாதிரிமா இன்னும் ஒருத்தன் தூங்குறவன் வாயில சக்கரையை போட்டா துப்புவானா சப்புவானா? தூங்குற வாயில சக்கரையை போட்டா சுதாரிச்சவனா இருந்தா அத சப்பி போடுவேன். ஆமா, தூங்குறவன் அவனே தூங்குறவன் தான் முதல்ல சப்பிடுவேன். தூங்குறதுலயே சுதாரிப்பு இருக்கணுங்க. தூங்குற இடத்துல துப்பிடுவேன். அப்புறம் இனிப்பு பட்ட உடனே சப்ப ஆரம்பிச்சிடுவேன். அதத்தான் சொல்றேன். சுதாரிப்பு இருக்கிறவன் சப்பிடுவேன், சுதாரிப்பு இல்லாதவன் துப்பிடுவேன். தூங்குறவன் தான் பொணம் தானம்மா. அவனுக்கு எப்படி சுதாரிப்பு வரும்? சில பேர் தூங்குறப்ப பொணமா தூங்குவேன். அது தூங்குற மாதிரி அப்படி கிடையாதுங்க. தூங்குறதுல 4-5 வகை இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா முழிச்சிருக்க மாதிரியே தெரியும், அரக்கண்ணோட தூங்குவேன். ரொம்ப நேரம் முழிச்சிருக்கேன்னு நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே கிடப்பேன். அவன் போயிருப்பேன் சொர்க்கத்துக்கு. தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. ஆமா, இதனால உங்களை நான் தப்பா பேச வரல. சரி, நீங்க சொன்னீங்கல்ல இப்ப உலகத்துல ஆண் இல்லாமல் பெண் இல்லைன்னாங்க. பெண் இல்லாமல் ஆண் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நாங்க ஆம்பளை தான் மேல. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப உண்மையாலுமே நான் சொல்றேன், இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நான் தான் மேல. அப்படியா? இப்ப கேரளாக்கார பிள்ளையா நீ? யாரு மேல இருந்தானே சோழி முடிஞ்சா போத்திக்கிட்டு படுத்தா என்ன, படுத்துக்கிட்டு போத்துனா என்ன, டீயா குடிச்சிட்டு வடைய தின்னா என்ன, வடைய தின்னுட்டு டீயா குடிச்சா என்ன, முள்ளு மேல இலை விழுந்தா முள்ளு மேல சேலை விழுந்தா இலைக்கு தான் கேடு. சரி, இலை மேல முள்ளு விழுந்தாலும் இலைக்கு தான் கேடு. இலை எப்படி இருந்தாலும் கேடுதான். எப்படியா அந்த முள்ளுல விழுந்துட்டு போகுதே, விழுந்துட்டு போகுது. இது என்னது? முள்ளுல விழுகாம வீணா போய் காஞ்சு கருவாடா போறதுக்கு ஒரு தடவை முள்ளுல விழுந்து கிழிஞ்சிட்டு கூட போகுது. கிழியட்டும், கொஞ்ச நேரத்துல கிழிச்சிருவேன். யாரு? இது என்னது? வாய்ப்புள்ள ராஜா. வாய்ப்பு இருக்கு ராஜா. இது என்னது? மம்முட்டி. மம்முட்டி மலையாள சூப்பர் ஸ்டார். மம்முட்டியா? மம்பட்டி மண்வெட்டி. 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 இது யாரு தெரியுமா? யாரு? சிவன். சரி. இது யாரு? சக்தி. சக்தி. சக்தி எப்படி படுத்து கிடக்க? சரி, சிவன் உள்ள நுழைச்சிருக்கான். நல்ல விஷயம். சண்முகராஜா, என்னங்க மணிமகளே, உங்க அறிவுக்கு நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. ஜெயில்ல இருக்க சொல்றியா? இல்லங்க. என்ன சாப்பிடுறீங்க? கோனா பூனா சூனா. அப்படினா கொலக்கட்டை புட்டு சுண்டல். நல்ல விஷயம். அந்த மம்முட்டியை கொடுங்க. இது யாரு? சிவன். இது யாரு? சக்தி. நல்ல வாரிக்கிட்டு தான் இருப்ப, கொஞ்சம் வாரையில இது கொஞ்சம்